வணக்கம். இலங்கையோட மத்திய மலைநாட்டுல வசிக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி. அங்க ஒரு பெரிய மண்சரிவு ஆபாயம் காரணமா சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன? நாம என்ன செய்யணும்? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த விஷயம் ஆரம்பிச்சது டிசம்பர் 18, 2025ல. நம்ம நாட்டுல மண் சரிவு அபாயங்களை கண்காணிக்கிற ஒரு முக்கியமான அமைப்பு இருக்கு இல்லையா? தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம். அவங்க தான் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை வெளியிட்டாங்க. அதுதான் நிலை 3, அதாவது ரெட் அலர்ட். அப்போ இந்த ரெட் அலர்ட் மத்திய மலைநாட்டுல இருக்கிற மக்களுக்கு உண்மையில என்ன சொல்ல வருது? இது சும்மா ஒரு வார்னிங்கா? இல்ல உடனடியா ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதோட அறிகுறியா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த எச்சரிக்கையோட விவரங்களை பார்த்திடலாம். இந்த அறிவிப்பு எப்ப வந்துச்சு தெரியுமா? எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்த அதிகாலை 2:30 மணிக்கு. இதோட முக்கியமான மெசேஜ் ஒன்னே ஒண்ணுதான். உடனே பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேறணும். முக்கியமா இந்த எச்சரிக்கை கண்டி, நூரெலியா மாவட்டங்களை டார்கெட் பண்ணி வந்திருக்கு. கண்டில பாத்தீங்கன்னா தொழுவா, உடுதும்பரா, மெததும்பரா, அதே மாதிரி நுவரெலியால மாதுரட்ட, வளப்பண்ணை மாதிரி பகுதிகளில் ஆபத்து ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த இடங்கள் எல்லாம் செங்குத்தான மலைச்சரிவுகள்ல இருக்கு. அதனால மண் சரிவுக்கான வாய்ப்பு இங்க ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, திடீர்னு இப்படி ஒரு அவசர நிலை வரத்துக்கு என்னதான் காரணம்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மழைதான். ஆனா இது நாம பார்க்கற சாதாரண மழை இல்ல. இது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு பயங்கரமான கனமழை. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 150 மில்லிமீட்டர். யோசிச்சு பாருங்க, வெறும் 24 மணி நேரத்துல இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு. இந்த அளவு மழை பெய்யும் போது மண்ணால அதை தாங்கிக்க முடியாது, அதோட எல்லைய தாண்டிடுச்சு. சொல்லப்போனா இதுதான் அந்த அபாய மணியை அடிச்சிருக்கு. வானிலை ஆய்வாளர்கள் இத மிக கனமழைன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. மண் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணிய உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அதால தண்ணிய பிடிக்க முடியாது இல்லையா? அப்போ அது ரொம்ப பாரமாகி அதோட பிடிமானத்தையே இழந்துடும். இதுதான் மண் சரிவு நடக்கிறதுக்கு முதல் படி. ஆனா ஏன் இந்த எச்சரிக்கை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆபத்து என்ன? அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இதுதான் நிலை 3 எச்சரிக்கை. இது வெறும் ஒரு கணிப்பு மட்டும் கிடையாது. இதுக்கு அர்த்தம் மலைச்சரிவுகள் எந்த நிமிஷத்துல வேணாலும் சரியலாம்ங்கிறதுக்கான நேரடி அறிகுறி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற நிலைமை நிலையா இல்லாம ஆகுது. யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு. இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. ஆபத்தோட தீவிரம் 5க்கு 4ன்னு மதிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? நம்ம ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு மிக அருகில் இருக்கும்னு அர்த்தம். இது யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் இல்ல, உடனே செயல்பட்டாக வேண்டிய நேரம். எல்லா இடமும் ஒரே மாதிரி ஆபத்துல இல்ல. சில இடங்கள்ல ஆபத்து இன்னும் அதிகம். குறிப்பா பெரதினியா கம்பளை பகுதி, அரநாயக்க மாதிரி இடங்கள்ல அடிக்கடி மண் சரிவு நடந்திருக்கு. இதனால இந்த பகுதிகளை சரிவு வடுக்கல் கொண்ட இடங்கள்னு சொல்லலாம். அதாவது முன்னாடி நடந்த மண் சரிவுகளால அந்த நிலம் ஏற்கனவே ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த எச்சரிக்கைங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இது மக்களோட வாழ்க்கையே அப்படியே ஸ்தம்பிக்க வைக்குது. போக்குவரத்துல இருந்து அன்றாட வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே எப்படி பாதிக்கப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். இதோட பாதிப்புகள் ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கு. A5, A7 மாதிரி முக்கியமான ரோடெல்லாம் மூடிடுறாங்க. ரயில் சர்வீஸ் நின்னு போகுது. கரண்ட், தண்ணி, ஃபோன் சிக்னல்னு எல்லாமே கட் ஆயிடுது. இதனால தேயிலை தோட்டங்கள் மாதிரி அந்த பகுதியோட பொருளாதாரத்தையே தாங்குற விஷயங்கள் கூட முடங்கி போகுது. இது ஏதோ ஒரே நாள்ல முடியற பிரச்சனை இல்ல. இந்த ஆபத்து 2ல இருந்து 5 நாள் வரைக்கும் கூட நீடிக்கலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா பல நாளைக்கு கடைகளுக்கு சாமான் வராது, அவசரத்துக்கு மருத்துவ உதவி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும், மக்கள் அவங்க வீடுகள்ல இருந்து மத்த உலகத்தோடு தொடர்பே இல்லாம தனியா மாட்டிக்கிற சூழல் உருவாகும். சரி, இப்படி ஒரு சூழ்நிலையில நாம என்னதான் செய்யணும்? வாங்க இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களையும் உங்க குடும்பத்தையும் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம உடனடியா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேறணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மணல் மூட்டை, ஜெனரேட்டர் மாதிரி அவசரத்துக்கு தேவையான பொருட்களை தயாரா வச்சுக்கணும். உங்க எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திருங்க. ஆனா இந்த உடனடி பாதுகாப்பு மட்டும் பத்தாது. எதிர்காலத்துல இந்த மாதிரி பேரழிவுகள் வராம தடுக்கணும்னா லாங் டேர்ம் பிளானிங் ரொம்ப அவசியம். மாவட்ட அளவுல குழுக்களை செட் பண்ணணும். ஆபத்தான இடங்களோட மேப்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். கரண்ட், தண்ணி வசதிக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்யணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு பிறகு மண்ணோட தன்மையை சோதிக்கவும் தயாரா இருக்கணும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா, இந்த நம்பர்ஸை மறக்காம உங்க போன்ல சேவ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. அவசர நேரத்துல இது உங்க உயிரையே காப்பாத்தலாம். பேரிடர் மேலாண்மை மையத்தோட நம்பர் 117, போலீஸ்க்கு 112, அப்புறம் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தோட வெப்சைட் முகவரியும் இங்க இருக்கு. சரி, இந்த விவரங்களோட நம்ம முடிவுக்கு வரோம்.
ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இப்படி பருவமழை காலமெல்லாம் மாறிட்டு வர இந்த நேரத்துல இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை மட்டும் போதுமா? இல்ல நம்ம மலைப்பகுதிகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இன்னும் ஆழமான நீண்டகால தீர்வுகளை நம்ம யோசிக்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாதுகாப்பா இருங்க, எப்பவும் விழிப்புணர்வோட இருங்க.